பதிமூன்றாம் நூற்றாண்டளவில் நல்லூரினை தலைநகராக கொண்டு யாழ்ப்பாண இராச்சியத்தினை ஆட்சி செய்த ஆரிய சக்கரவர்த்திகள் இன்று கல்வியங்காடு என்று அழைக்கப்படுகின்ற பிரதேசத்தில் சரஸ்வதி மகாலயம் என்ற நூல் நிலையத்தினை அமைத்திருந்தார்கள் என்று வரலாறு கூறுகின்றது. யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்ட முதலாவது நூல் நிலையம் இது என்ற பெருமையினையும் பெற்றுக் கொள்கின்றது. யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்ட இந்த நூல் நிலையத்தில் மருத்துவம், சோதிடம், இலக்கியம், இலக்கணம் போன்ற நூல்கள் பாதுகாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாண இராச்சியத்தினை ஆட்சி செய்த ஆரிய சக்கரவர்த்திகள் இந்தியாவிலிருந்து பண்டிதர்களை அழைத்து வந்து யாழ்ப்பாணத்தில் நூல்களை இயற்றி இந்த நூலகத்தை பேணி பாதுகாத்தார்கள் என்றும் வரலாறு கூறுகின்றது. இதேவேளை கோட்டை இராச்சியத்திலிருந்து யாழ்ப்பாண இராச்சியம் நோக்கி படையெடுத்த சப்புமல் குமாராயா என்ற சிங்கள மன்னன் கல்வியங்காட்டில் அமைக்கப்பட்டிருந்த சரஸ்வதி மகாலயம் என்ற இந்த நூல் நிலையத்தினை தீ வைத்து எரித்தான் என்று வரலாறு சொல்கின்றது. காலங்காலமாக சிங்கள ஆட்சியாளர்கள் யாழ்ப்பாணத்து அறிவு சொத்தினை தீயிட்டு எரிப்பது வரலாறாகிவிட்டது.